ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் போட்டு சாம்பார், பீட்ரூட் பொரியல் தாளிக்கலாமா? எப்படி இருப்பார். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். சாம்பாரும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு போட்டு தாளிச்சு நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்னதாக ஒரு பெரியதாக ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு சொன்னாங்க. சிம்பிளாக ஒரு பீட்ரூட் பொரியல். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டை போட்டுடலாம். நான் ஒரு 4 பீட்ரூட் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் இருக்கும். போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி வேக விட்டுருவோம். பீட்ரூட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கி வச்சுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு, காரம்லாம் போட்டுடலாம். எல்லா காய்கறி இருந்தாலும் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும் காய்கறி. வந்து தேவையான மசாலா போடுறோம். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், 1 1/2 ஸ்பூன் போட்டு ரொட்டி இனிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டால் கூட சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் கலரி நல்லா செஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சீக்கிரமாக வந்துடும். இது நைஸாக இருந்துட்டோன்னா வேகிறது சீக்கிரம் வந்துடும். தண்ணி கொஞ்சம் தேவையான ஒரு 1 கிளாஸ் தண்ணி தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். பீட்ரூட் வெந்துருச்சான்னு பார்ப்போம். 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா கிளறி விட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கணும். தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணோன்னா நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பாக ஆகணும். அவ்வளோதாங்க. சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதே மாதிரி எல்லா பொரியல், கேரட் பொரியலுக்கும் தேங்காய் போடலாங்க. இதே மாதிரி சிம்பிளான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டும் முக்கியம் ரொம்ப. உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.